யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற படகு விபத்து, அதிலே 2 பேர் கொல்லப்பட்டமை மிக பெரும் அதிர்வலைகளையும் சோகத்தையும் உருவாக்கியிருக்கிறது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் சிறைக்குள் வைத்து கொல்லப்படலாம் என தாங்கள் அச்சமடைந்திருப்பதாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த 2 பிரதானமான செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற படகு விபத்து, அதிலே 2 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் அப்பகுதியில் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், பாலை தீவு என்ற ஒரு தீவு ஒன்று இருக்குது. அங்கே அந்தோனியார் ஆலயம் இருக்குது. அப்போ பாலை தீவு அந்தோனியார் ஆலயத்தில் நடக்கிற வருடாந்த நிகழ்வில் கலந்து கொள்றதுக்காக குருநகர் இறங்குதுறை பகுதியிலிருந்து இன்றைக்கு காலமே ஒரு படகுல பொதுமக்கள் போயிருக்கணும். நிறைய படகுகள் போயிருக்குது வெவ்வேறு துறைமுகங்கள்ல இருந்து பாலை தீவு நோக்கி. அதில் ஒரு படகு தான் குருநகர்ல இருந்து போயிருக்குது. அந்த படகு கரையிலிருந்து வெளிக்கிட்டு போன ஒரு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுப்பாட்டை இழந்து தலைகளாக கவுண்டு கடலுக்குள்ளே விழுந்திருக்குது. அந்த படகுல முதியவர்கள் இருந்து சிறுவர்கள் வரைக்கும் பலதரப்பட்டவர்கள் போயிருக்கணும். அதிலே 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 12 பேர் மீட்கப்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் இருந்த மீனவர்கள், பொதுமக்கள், மற்றது கடற்படையினர் எல்லாரும் விரைந்து உடனடியாக தேடுதல் வேட்டை நடத்தி ஆபத்தில் சிக்கியிருந்தவர்கள் மீட்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்ன பிரச்சனை சொன்னால், இந்த படகுல மொத்தமாக எத்தனை பேர் பயணம் செய்தார்கள்? இப்போ 12 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், 2 பேர் உயிரிழந்திருக்கணும். அப்போ 14 பேர். இதை விட இன்னும் எத்தனை பேர் தண்ணிக்குள்ள மூழ்கினார்களோ என்ற ஒரு சந்தேகமும் இருக்காம என்று சொன்னால், மொத்தமாக எத்தனை பேர் இந்த படகில் பயணம் செய்தார்கள் என்று சொல்லி அந்த மொத்த எண்ணிக்கை தெரியல என்று சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளும் தேடுதல்களும் இடம்பெற்று வருகின்றன. இந்த படகு கவிழ்ந்ததுக்கு அளவுக்கு அதிகமாக ஆட்கள் ஏற்றப்பட்டதுதான் காரணமா என்கின்ற கோணத்திலும் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் உடனடி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் 57 வயதுடைய நாவட்குழி பகுதியைச் சேர்ந்த ஸ்டீஃபன் பிரான்சிஸ் என அழைக்கப்படும் ஒரு நபர். மற்றவர் 80 வயதுடைய ஒரு முதியவர். அவர் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய பேர் ஜோசப். ஆகிய 2 பேரும் தான் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்து அடுத்த சில நிமிடங்களிலேயே உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டிகள் வரவழைக்கப்பட்டு இதில் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். அதோட இந்த படகுல போனவர்கள் கொண்டு போன பைகள், அவர்களுடைய பாதணிகள், இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் கரை ஒதுங்கி இருந்தது பார்ப்பவர்களுடைய மனங்களை உருக்குவதாக இருந்தது. இந்த சம்பவம் அனைத்து தமிழ் மக்கள் மத்தியிலும் மிகுந்த ஒரு துயரத்தை உருவாக்கியுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் புலனாய்வு அதிகாரி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்களுக்கு சிறைச்சாலையில் ஒரு ஆபத்து வரலாம், சிறைச்சாலைக்குள் வைத்தே அவர் கொல்லப்படலாம் என உறவினர்கள் அச்சமடைந்திருப்பதாக இன்றைக்கு ஊடகம் ஒன்றில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அரசாங்க ஊடகத்தில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. அதனால தான் உறவினர்கள் கேட்கினம், அங்கே கொடுக்குற சாப்பாட்டை கூட எங்களால் நம்ப முடியாது, அதில் விஷம் கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால நாங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்லி உறவினர்கள் அச்சம் தெரிவித்திருப்பதாக இந்த அரசாங்க பத்திரிகையில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இதுவரைக்கும் கைது செய்யப்பட்ட ஆட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதுவும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட ஆட்கள்ல மிகவும் முக்கியமானால் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே அவர்கள் தானே. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்ட ஒரு உயர் இராணுவ அதிகாரி, மேஜர் ஜெனரல் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் இராணுவ அதிகாரி என்று சொன்னாலும் இவர்தான், சுரேஷ் சாலே அவர்கள் தான். எனவே அவருக்கான பாதுகாப்பை சிறைச்சாலைக்குள்ள உறுதிப்படுத்த வேண்டியது உண்மையில அவசியம்தான். ஏன்னு சொன்னால், சிறைச்சாலைக்குள்ள என்ன வேணும்னாலும் நடக்கலாம் என்றுதான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. அங்க போதைப் பொருள் தாராளமாக புழங்குது, கையிறக்க தொலைபேசிகள் தாராளமாக புழங்குது, எல்லாமே சாத்தியம்தான். எனவே அவருக்கான பாதுகாப்பை அதிகரிக்கணும் என்று சொல்லி அவருடைய குடும்பத்தினர் கேட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சுரேஷ் சாலே அவர்களுடைய கைதுக்கு பிறகு இனித்தானே மெயினால கைது செய்யணும், பிரதானமான முக்கியமான ஆளை கைது செய்யணும். எனவே அவர் யாராக இருந்தாலும் அவருடைய தரப்பு ஆக்களால் கூட சுரேஷ் சாலே அவர்களுக்கு ஆபத்து வரலாம். எங்களை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துருவாரோ, ஏதாவது வாக்குமூலம் கொடுத்துருவாரோன்னு சொல்லி அவர்கள் கூட ஏதாவது செய்யலாம் தானே. எனவே பல வழிகளில் அவருக்கு ஆபத்து இருக்குது. எனவே அவர் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி உறவினர்கள் கேட்டிருப்பதாக இந்த செய்தியில் போடப்பட்டிருக்கிறது. இது முதலாவது.
அடுத்தது வந்து சுரேஷ் சாலை அவர்களை யாராவது பார்க்க போறதாக இருந்தால் கட்டாயம் போலீஸ் ரிப்போர்ட் வேணும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மகனாக இருந்தாலும் அவர் பார்க்க போனாலுமே கூட போலீஸ் ரிப்போர்ட் இல்லாமல் போக முடியாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் இருக்காரு தானே, எஸ்ஜேபி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் போயிருக்கார் சுரேஷ் சாலையை பார்க்கறதுக்கு. அங்க வந்து அனுமதி கொடுக்கல, திருப்பி அனுப்பி விட்டுட்டோம், போயிட்டு போலீஸ் ரிப்போர்ட் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி. அதனால இன்றைக்கு பாராளுமன்றத்தில் வந்து கோபாவசமாக பேசினவர் தயாசிரி ஜெயசேகரை என்னையே பார்க்க விடையில, நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சுரேஷ் சாலை அவர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியல, என்ன பார்க்க விடையில என்று சொல்லி இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலும் நாமல் ராஜபக்ஷ தலைமையிலும் இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. என்ன கூட்டம் என்று சொன்னால், இந்த கட்சிக்கு தானே மொட்டு கட்சி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி, அவர்களுடைய அரசியல் குழுவும் நிறைவேற்று குழுவும் ஒன்று கூடி நடத்திய ஒரு கட்சி கூட்டம், முக்கியமான கூட்டம். ஏன் இந்த கூட்டத்தை கூட்டினோம் என்று சொன்னால், கட்சியில் வந்து சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்க போயினோம். எனவே இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரைக்கும் என்னென்ன தீர்மானங்கள் எடுத்தவை, என்ன செய்ய போயினோம்னு தெரியல. ஆனால் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கிறதுக்காக மஹிந்த ராஜபக்சவும் நாமல் ராஜபக்சவும் சேர்ந்து நிறைவேற்று குழு, அரசியல் குழு, எல்லா குழுக்களையும் சேர்த்து இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டமோடு நடத்தினவே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன்னு, இப்போ ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் மஹிந்தவின் காற்றில் நாமலின் வாசனை என்று சொல்லி ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வந்தவே. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சத்தத்தையே காணையில் அந்த திட்டத்தை வந்து அப்படியே கைவிட்டணும் போலடக்கு. நான் நினைக்கிறேன் வாசனை விரையில போலடக்கு தானே. வெளிநாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் குடு சலிந்துக்கு சொந்தமான சொத்துக்கள் இன்று அரசாங்கத்தினால் முடக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்துக்கள் வந்து இனி குடு சலிந்துவுக்கு சொந்தம் இல்லை, அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் என்று சொல்லி முடக்கப்பட்டிருக்கிறது. யாரால் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சட்டவிரோதமான சொத்துக்கள் சம்பந்தமாக விசாரணைகளை நடத்தக்கூடிய குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பிரிவிற்கு தானே PCID என்று சொல்லி, அவர்களால் தான் இது வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 40 பேர்ச் காணி வச்சிருந்தவராம், அது முடக்கியாச்சு. அதே போல வீடு ஒன்று வச்சிருந்தவராம், ஒரு களஞ்சி அறை ஒன்று வச்சிருந்தவராம், அதே போல கடை தொகுதி ஒன்று வச்சிருந்தவராம். அப்போ பார்த்தீங்களா, பாதாள உலக குழுக்காரருக்கும் போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் எவ்வளோ சொத்துக்கள் என்று சொல்லி எல்லா காசும் அங்கிருந்து வந்தது, முழுக்க போதைப் பொருள் கடத்தி தான் வந்தது. எனவே அதன் மூலம் சேர்க்கப்பட்ட சொத்துக்களால் இந்த சொத்துக்கள் 2 கோடி ரூபாய் பெறுமதியானதாம். அனைத்தும் வந்து இப்பொழுது அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது, அதாவது அரசாங்கம் முடக்கி இருக்கிறது. இந்த குடு சலிந்து என்று சொல்லப்படுற நபர் வந்து இப்போ வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிறார். ஏற்கனவே அவர் இலங்கையில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில விடுவிக்கப்பட்ட பிறகு நாட்டை விட்டு தப்பி ஓடினவர் இப்போ வெளிநாட்டில் பதுங்கி இருக்கிறார். இதே மாதிரியான செய்தியை வந்து நாங்கள் திரும்ப கேள்விப்படுறோம். இப்போ போன கிழமையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை கூட்டிக் கொண்டு வந்தது தானே, அதே கதை தான். கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிறகு பிணையில விடுவிக்கப்பட்டு அதுக்கு பிறகு தப்பி ஓடினாக்கலாம். ஏன் இந்த மாதிரியான ஆக்களை கைது செய்த பிணையில விடுறீங்கள்? இப்போ இருக்கிற அரசாங்கம் இல்லை, அப்போ இருந்த அரசாங்கங்கள் வந்து நல்லா பிணையில விட்டுருக்கணும் போறடக்கு. இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக குழுக்காரர் எல்லாரையும் பிடிச்சி பிணையில விட்டுருக்கணும் போறடக்கு. அப்போ கைது செய்யறது சும்மா கண்துடைப்புக்கு கைது செய்து போட்டு பின்பக்கத்தில் நைஸாக விடுறது, இப்போ இந்த அவையில் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறது. ஆனால் இப்போ கைது செய்யப்பட்டா ஜென்மத்தில் வெளியிலையும் பெற முடியாது, வெளிநாட்டுக்கும் போக முடியாது. கட்டார் அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறது. இது வந்து இலங்கையில் ஒரு பரபரப்பை உண்டாக்கும் நினைக்கிற இந்த எச்சரிக்கை என்னென்னு சொன்னால், கச்சா எண்ணெய் இருக்குது தானே, அது வந்து மத்திய கிழக்கில் தானே கூட உற்பத்தி செய்யப்படுறது. அப்போ கட்டாரிய அரசாங்கம் சொல்லியிருக்குது, மத்திய கிழக்கில் உற்பத்தி செய்யப்படுற கச்சா எண்ணெயினுடைய விலைகள் வந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுத்தாச்சு. ஏன்னு சொன்னால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள் மேலேயும் இப்போ தாக்குதல்கள் நடக்குது, எல்லா நாட்டிலையும் வந்து யுத்தம் பிடிச்சிட்டு ஆல்ரெடி. எனவே வந்து இந்த உற்பத்திகள் வந்து பாதிக்கப்படுது தானே. அதனால அந்த ஒரு பீப்பா என்று சொல்லுவது தானே, ஒரு பெரல் கச்சா எண்ணெய் வந்து $150 வரைக்கும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்று சொல்லி கட்டாரிய அரசாங்கம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. எனவே இலங்கைக்கு வந்து கச்சா எண்ணெய் வர்றது வந்து மத்திய கிழக்கில் இருந்துதான். எனவே அது எந்த அளவுக்கு இலங்கையையும் பாதிக்கும் என்றது இங்கே இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்திடமிருந்து இது சம்பந்தமாக உடனடியாக தகவல் ஏதும் வெளியாகவில்லை. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.